இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். ஆம் பிரியமான அன்பு தேவ சனமே, நாம் எல்லோருமே நீதிமான் தான். எப்படி நீதிமான் என்றால், நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா? அதனால கர்த்தர் நம்மளை நீதிமானாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட நம்ம எல்லோரும் நீதிமானாயிருக்கிறார். நமக்கு அநேக ப்ராப்ளங்கள், வியாதிகள், அநேக வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்ம சுகமா இருக்கணும் என்றால் அந்த நாமத்துல, கர்த்தருடைய நாமத்துல நம்ம என்னவா இருக்கணும்னா இருக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இயேசுவை நம்ம விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசித்து அவருடைய வழியில நம்ம நடக்கும் பொழுது, அதுதான் வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். நாம் சுகமா இருப்பதற்கு கர்த்தருடைய நாமத்தை நம்ம விசுவாசித்து வாழும் பொழுது, கர்த்தர் நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும், நம்ம இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து நம்மளை நேர்த்தியாய் நடத்தி வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் நம்மிடத்துல இருக்கும்போது எல்லா வியாதிகளிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, எல்லா நோய்களிலிருந்து விடுதலையாக்கி, எல்லா கவலைகளிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். விசுவாசிங்க, அவருடைய நாமத்துல இருக்கிறோம், அந்த பலத்துல நம்ம இருக்கிறோம் என்று நீங்க விசுவாசித்து வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல பலனா இருந்து நடத்துகிறவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ ராஜா ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் ஆண்டவரே. சப்பா, நாங்கெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளா நீதிமனா நீங்கள் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா, எப்படியாப்பட்ட ஒரு ஆண்டவரே சப்பா, ஒரு கவலைகளும் வேதனைகளும் வியாதியும் இருந்தாலும் அப்பா, உங்களுடைய நாமத்தை அறிந்து தெரிந்து அப்பா அதற்குள்ள சுகமாய் வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.